ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 25. சாத்வீக கர்மம் ராஜச கர்மம் என்ற விஷயங்களை சொல்லி முடிச்சுட்டு இப்ப தாமச கர்மம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த இந்த ஸ்லோகத்துல எக்ஸ்பிளைன் பண்ற படிக்கிறேன். தாமச கர்மம் என்பது நிந்தையின் கரியடைந்த வீடா இருப்பதுடன் சாஸ்திரத்தில் நிஷேத வாக்கியங்கள் ஏற்பட்டிருப்பது நியாயமே என்று சொல்லும்படியாக செய்து வைக்கும். நிந்தையின் கரிபடிந்த வீடு அப்படின்னு ஆரம்பிக்கிறாருங்க. அதாவது அவனுக்கு எல்லாரையுமே திட்டதான் தோணும், நிந்தனை செய்யத்தான் தோணும், யாரையும் பாராட்ட பிடிக்காது. ஏன்னா அது சத்வ ரஜஸ் தமஸ்ல ஹியூஜ் ஈகோ அப்படின்னா இருக்கிறதுலயே மட்டம் தமசு அப்படின்னா ஈகோ ஜாஸ்தி இங்கதான் சொல்ல வேண்டியது இருக்கு. சோ அதன் விளைவு யாரையும் ரெகக்னைஸ் பண்றதில்ல, எல்லாத்தையுமே நிந்தை செய்வான். அப்படிங்கிறதுனால நிந்தையின் கரிபடித்த வீடுன்னு ஆரம்பிக்கிறாரு. சாஸ்திரத்தில் நிஷேத வாக்கியங்கள் ஏற்பட்டிருப்பது நியாயமே என்று சொல்லும்படியாக செய்து வைக்கும். அதாவது சாஸ்திர விதி எதுவுமே ஃபாலோ பண்ணவே மாட்டான். அதாவது நமக்கு எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சாஸ்திரம் தான் பிரமாணம் அப்படிங்கிறத நிறைய இடங்கள்ல ஞானேஸ்வரி கோட் பண்ணியிருக்காரு. குறிப்பா இந்த சாத்வீக கர்மத்துல நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம், சாஸ்திரத்தை பிரமாணமாக கொண்டு அவன் கர்மங்களை செய்வான்னு தான் சொல்லியிருந்தார். சரியா? நீங்க இப்ப தாமச கர்மத்துக்கு அப்படியே உள்டப்பதானே சொல்லி ஆகணும். நிஷேதம் அப்படின்னா சாஸ்திரத்துக்கு மாறாக செய்தல் அப்படிங்கிறது செய்வது நியாயமே அப்படின்னு, சாஸ்திரத்துக்கு புறம்பா நடப்பது நியாயம்தான் அப்படின்னு இவன் பேசுவானா. அது செய்து முடிக்கப்பட்ட உத்தர கணத்திலேயே ஜலத்தின் எழுதின எழுத்தை போல் முற்றிலும் மறைந்து போகும். அதாவது எந்த ஒரு ஆக்ஷனும் பண்றோம்னா சம்திங் ஒரு பிரயோஜனம் இருக்கிற ஒரு கர்மம்னாலே ஏதோ ஒரு பிரயோஜனத்துக்காக பண்றது தானே. ஈவன் ராஜச கர்மம் கூட ஒரு பலனை எதிர்பார்த்து அந்த பலனுக்காக பண்றான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த தாமச கர்மம் இருக்கு, அவனுக்கும் பிரயோஜனப்படாது, எதிராளிக்கும் பிரயோஜனப்படாது, யாருக்குமே பிரயோஜனப்படாது. அப்படிங்கிறத சொல்றதுக்காக எக்ஸாம்பிள் என்ன சொல்றாருன்னா, ஜலத்தில் எழுதின எழுத்தை போல அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறாரு. ஜலத்துல எழுதின ஒரு எழுத்து எழுதுனீங்கன்னா அது செகண்ட் அங்க இருக்காது, மைக்ரோ செகண்ட்லயே அது காணாம போயிடும். அப்படின்னா பிரயோஜனம் இல்லாதது. சரியா? அப்ப நீங்க ஜலத்துல எழுதுனீங்கன்னா, அதாவது மணல்ல எழுதுனா கூட கொஞ்ச நேரத்துக்கு மத்தவங்க பார்க்கலாம், ஒரு கொஞ்சம் பிரயோஜனம் அப்படின்னு சொல்லலாம். ஜலத்துல எழுதுனது மைக்ரோ செகண்ட்ல காணாம போயிடுச்சு அப்படின்னா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? பிரயோஜனம் இல்லாதது அப்படிங்கிறது நிறைய எக்ஸாம்பிள்ல சொல்லியிருக்காரு, படிக்கிறேன். மோரை கடைவதும் சாம்பலை ஊதி கொண்டிருப்பதும் மணலை செக்கிலிட்டு அரைப்பதும். சரியா? இது எல்லாமே 100% யூஸ்லெஸ் ஒர்க்ஸ் தான் பண்ணுவான் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க எத்தனை சொல்றாருன்னு. மோரை கடைவதும், தயிரை கடைஞ்சா வெண்ணெய் வரும், வெண்ணெய் வந்ததுக்கு அப்புறம் மிஞ்சி இருக்கிறது மோர். மோரை போய் கடைஞ்சா என்னடா வரும்? ஒரு மண்ணும் வராது. சரியா? கடைஞ்சிக்கிட்டே இருக்கலாம், கை வேணா வலிக்கும். சோ அந்த மாதிரி மோரை கடைவதும் சாம்பலை ஊதி கொண்டிருப்பதும். அதாவதுங்க அடுப்புல முன்னாடி காலத்துல நம்ம இதுதான் கேஸ் வந்துருச்சு. முன்னாடி காலத்துல அங்க வெறும் சாம்பல் தான் இருக்கு, கொஞ்சம் ஒரு பொறி இருக்கு, ஒரு விறகு இருக்கு அப்படின்னா உப்பு உப்புன்னு ஊதுனேன்னா பத்துக்குன்னு பதிக்கும். சாம்பல் எவ்வளவு நேரம் ஊதிட்டு இருந்தாலும் பதிக்கவா போகுது? பட் ஊதிட்டு இருப்போம். நம்ம தமசு எந்தையாவது பண்ணணும்ல, பிரயோஜனம் இருக்கு இல்லைன்றதெல்லாம் இல்லை, நாங்களும் பண்ணுவோம்ல அப்படின்னு பண்ணக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். மணலை செக்கிலிட்டுன்னா என்னது? எண்ணெய் எடுக்கிறதுக்காக. எள்ளு, எள்ளு, கடலைப்பருப்பு இதெல்லாம் எள்ளுல செக்கிலிட்டீங்கன்னா அது எண்ணெயா இருக்கு, வேர்க்கடலை அப்படின்னு சொல்லணுமா? சரி, ஓகே. மணலை செக்கிலிட்டு ஆட்டினீங்கன்னா என்ன வரும்? ஒண்ணும் வராது இல்லையா? சோ பிரயோஜனம் இல்லாதது அப்படின்றதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள். பதரை தூற்றுவதும், தானியமும் பதரும் கலந்திருந்தால் அதை பதரை தூற்றி விட்டு தானியத்தை பொருத்தி கொள்வது போலே அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் ஞானதேவர் சொல்லியிருப்பாரு. இங்க நம்மால என்ன பண்றான்னா, அப்படி ஒருத்தன் பண்ணி வச்சுட்டான், ஏற்கனவே தானியத்தையும் பதரையும் தூற்றி தானியத்தை எடுத்துக்கிட்டு பதரெல்லாம் ஓரம் கட்டி வச்சா அந்த பதரை எடுத்து நம்மால் தூட்டிட்டு இருக்கான். என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. காற்றின் மேல் வலையை வீசுவதும், தண்ணியில வலை வீசினா மீன் சிக்கும்டா, காற்றுல வலை வீசினா எப்படி சிக்கும்? இவன் அனைத்தும் வீசலும் ஆகிய இவை அனைத்தும் ஒரு பயனும் படாமல் வீண் போவது போல.
தாமச கர்மம் என்பது செய்து முடித்த பின் ஒரு பயனையும் உண்டாக்கி கொடுக்காமல் நாசமடையும். இதை சொல்றதுக்காக தான் இத்தனை எக்ஸாம்பிள் சொன்னாருன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு பயனும் உண்டாக்கி கொடுக்காமல் நாசமடையும். அப்படி ஆகாத பட்சத்தில் நரதேகம் என்ற உத்தமமான தனம் செலவழிந்து ஏற்படும் தாமச கர்மம் ஜகத்தின் சுகத்தை நாசம் செய்து வைக்கும். ஒரு தடாகத்தில் ஏராளமாய் தாமரை பூக்கள் போட்டிருக்க அவற்றின் மேல் ஒரு முள் வலையை போட்டு இழுத்தால் இழுக்கிறவன் கஷ்டமடைந்து தாமரை பூக்கள் நாசமடைவது போலே விட்டில் பூச்சி தீபத்தின் மேல் விழுந்து அதை அணைத்து விடுவதால் அதில் பொசுங்கி உலகத்தார் பார்வையை கெடுத்து வைப்பது போலே தாமச கர்மத்தை செய்கிறவன் தன் சர்வ சொத்தையும் செலவிட்டு தன் தேகத்தையும் காயப்படுத்திக் கொண்டு பிறருக்கு ஆபத்தை செய்து வைப்பான். 2 விஷயம் சொல்லியிருக்காருங்க தாமச கர்மத்தை. ஒண்ணு, 100% பிரயோஜனம் இருக்காது அப்படின்னு சொன்னாரு. அப்படியெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் தாமச கர்மத்துக்கு பிரயோஜனம் இருக்கும், சும்மா பேசாது அப்படின்னு வாதிட்டீங்கன்னா ஒத்துக்கிறாருங்க ஞானதேவர். ஒத்துக்கிறேன்பா, பிரயோஜனம் இருக்கும். என்ன பிரயோஜனம்னு சொல்லணும்ல. தனக்கும் தீங்கிழைத்து அடுத்தவர்களுக்கும் தீங்கிழைக்கக்கூடிய பின் விளைவுகள் கண்டிப்பாக அந்த கர்மத்துல இருக்கும். பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொன்னா நல்லது நடக்காது கெட்டது நடக்காதுன்னு ஆயிடும். தாமச கர்மம் பண்ணவன் அவன் பண்ணான்னா அவன் தனக்கும் தீங்கிழைத்துக் கொண்டு அடுத்தவர்களுக்கும் தீங்கிழைக்கும்படியான விளைவுகள் ஏற்படும். பலனை கொடுக்காதுன்னு என்ன சொல்றீங்க? யூஸ்ஃபுல்லா பண்ணுவோம்ல நாங்க. ஆமா, அது என்ன யூஸ் அப்படின்னா மத்தவன் அழ வைக்கிறதும் நீ அழுதுகிட்டு இருக்கிறதும் தான் யூஸா இருக்கும் நீ பண்ற கர்மத்துக்கு. இதை இப்படி சொல்லியிருக்காருன்றத நான் மறுபடியும் சொல்றேன். சுகத்தை நாசம் செய்து வைக்கும். அவன் ஒரு வேலை பண்ணணும்னு நினைச்சு பண்ணிட்டான்னா கண்டிப்பா, அதாவது உபயோகம் இருக்கும்னா, அவர் என்ன சொல்றாரு, முதல்ல உபயோகப்படாதுன்றாரு. உபயோகம் இருக்கும்னா அது என்ன உபயோகம்னா உலகத்தாரின் சுகத்தை நாசம் செய்து வைக்கும் உபயோகம் இருக்கும். எக்ஸாம்பிள் என்ன சொன்னாரு? தடாகத்துல தாமரைப்பூ இருக்கு, அத முள்வேலி போட்டு நீ பிடிச்சி இழுத்தேன்னா முள்வேலி போட்டு இழுக்கும் போது கை காலெல்லாம் குத்திக்கும். சரி, ஓகே, நீ நாசப்பட்ட. சரி, கை கால் நான் கஷ்டப்பட்டாலும் ராஜசிக்கலாம் என்ன, தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எனக்கு ஏதோ ஒரு நன்மை வந்து சேரணும் அப்படின்னுவான். இந்த தாமசம் என்ன பண்றான்? நான் கஷ்டப்பட்டு கடைசியில கரைக்கு எல்லாம் இழுத்ததுக்கு அப்புறம் அந்த பூ எப்படி இருக்கும்? எல்லாம் நாசமா போயிருக்கும். ஆக பலனும் இருக்காது, அதுல நீயும் கஷ்டப்பட்டதுதான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் என்றது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்த எக்ஸாம்பிள் என்ன சொன்னாரு? நல்ல எக்ஸாம்பிள், வெட்டில் பூச்சி ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த விளக்கு எரியுதல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நன்மையை செய்து கொண்டிருக்கிறது. ஏன்னா நம்ம கண்ணு திறந்து பார்த்துட்டு ஏதோ ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அந்த விளக்கின் வெளிச்சம் நமக்கு உதவி கொண்டிருக்கின்றது. இந்த வெட்டில் பூச்சி என்ன பண்ணுச்சு? நேரா போயிட்டு அது மேல விழுந்துச்சு. என்ன ஆகும்? தானும் எரிந்து நமக்கெல்லாம் நன்மை செய்து கொண்டிருந்தது அல்லவா அந்த விளக்கு, அது அணைஞ்சு போச்சு. அப்ப தானும் அழிந்து மற்றவர்களுக்கும் கெடுதலை செய்பவன் தாமச கர்மன் அப்படின்றதுக்காக அந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாரு. கடைசியில தன் சர்வ சொத்தையும் செலவிட்டு தன் தேகத்தையும் காயப்படுத்திக் கொண்டு பிறருக்கும் ஆபத்தை செய்து வைப்பான முற்றர். அன்னத்தில் விழுந்து ஒருவன் வயிற்றுக்குள் போன ஈயானது தானும் இறந்து சாப்பிட்டவனையும் வாந்தி எடுக்கச் செய்து அவன் அருவருப்படைந்து கஷ்டப்படும்படி செய்து வைப்பது போலே தாமசர்கள் கர்மம் இருக்கும். நம்ம சாப்பிடும் போது ஒரு ஈ உள்ள போயிருச்சு அப்படின்னா நமக்கு வாந்திக்கு மட்டும் வந்து வெளியே வந்துருது, ஈயும் செத்து போகுது. இந்த ஈ அப்படிங்கிறது தான் தாமச கர்மம். சரியா? அவன் என்ன பண்றான் அப்படின்னா தானும் சுகப்படாம அடுத்தவனுக்கும் கஷ்டத்தை கொடுக்குறான் அப்படிங்கிறதுக்கு இப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. நன்றியும் தாமச கர்மம் செய்கிறவன் உத்தேசித்த கர்மத்தை செய்வதற்கு வேண்டிய சாமர்த்தியம் தனக்கு. அடுத்து 3வது பாயிண்ட்ங்க, மொத்தமே 3 பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தாமச கர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சாஸ்திர விதி டோட்டலா ஆப்போசிட்டா பண்ணுவான். 2வது அவனுடைய அந்த கர்மம் தனக்கும் தீங்கிழைப்பதாகவும் மற்றவர்களுக்கும் தீங்கிழைப்பதாகவும் இருக்கும். 3வது ஒரு விஷயத்த ஷேர் பண்றாரு. எந்த ஒரு ஆக்ஷன் நமக்கு பண்றதுக்கு முன்னாடி, ஒரு கோல் செட் பண்றதுக்கு முன்னாடி தனக்கு யோகியதை இருக்கிறதா, எலிஜிபிலிட்டின்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம் இல்லையா, will we have an eligible to do that action அப்படிங்கிற அந்த விஷயத்த யோசிக்கவே மாட்டான். நான் இதை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னு தானே யோசிக்கணும், அதனால என்னால செய்ய முடியுமான்னு என்னத்தை யோசிக்க சொல்ற? லூசா நீங்க? பண்ணணும், எனக்கு அது சுகம் கொடுக்கும், அது வேணும் அப்படின்னா
அப்ப பண்ணு. பண்ண முடியுமா முடியுமா முடியாதுன்னா யோசிக்க கூடாது அப்படின்னு தாமசன் சொல்வானா. தாமச கர்மம் செய்கிறவன் உத்தேசித்த கர்மத்தை செய்வதற்கு வேண்டிய சாமர்த்தியம் தனக்கு இருக்கிறதா இல்லையா என்று முன்யோசனை செய்ய மாட்டான். தன் சக்தி எவ்வளவு உத்தேசித்த காரியத்தை செய்வதற்கு தன் சக்தி எவ்வளவு உத்தேசித்த காரியத்தை செய்வதற்கு என்ன அவசியம் இருக்கிறது, அதாவது ரியலி அந்த ஆக்ஷனுக்கு நீடு இருந்தா, ஃபர்ஸ்ட் எனக்கு சாமர்த்தியம் இருக்கா, ஃபர்ஸ்ட் அது ரியலி நீடு தானா, சோ இதெல்லாம் எதுவுமே நாங்க யோசிக்க மாட்டோம். அதை செய்வதால் என்ன லாபம் ஏற்படும் என்ற இந்த விசாரத்தின் வழியையே இவன் அவிவேகம் என்னும் காலால் துடைத்துவிட்டு மிக்க கர்வத்துடன் கர்மத்தை செய்ய தொடங்குவான். தான் இருக்கும் வீட்டை கொளுத்துவிட்டு நாலு பக்கத்திலும் பரவும் நெருப்பு தன் கரையை மீறிக்கொண்டு பொங்கி வெளியும் சமுத்திரம் ஜாஸ்தி என்றும் குறைவென்றும் முன்னென்றும் பின் என்றும் மார்க்கம் என்றும் அமார்க்கம் என்றும் பாராமல் அனைத்தையும் ஒன்றாக செய்து தியாகித்துக் கொள்ளுதல் போலே செய்ய தகுந்தது தகாதது என்று ஒரு பொருள் தனது திறனது என்றும் பாராமல் அனைத்தையும் ஒன்றடி மன்றியாக செய்து விற்பதாக ஏற்படும் கர்மம் எதுவோ அதுவே தாமச கர்மமாகும். ரொம்ப ஃபாஸ்டா வாசிச்சேன். ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. ரெண்டு என்னது, நாலா பக்கத்திலும் வீடு நெருப்பு பட்டி ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள் சமுத்திரம் பொங்கி வழியும். ஓகேவா, இப்போ சமுத்திரம் பொங்கி வழியும் போது சுனாமியே வச்சுக்கோங்களேன், இது மார்க்கம் இது அமார்க்கம் அப்படின்னு தெரியுமா இருக்கு? ஐயோ இந்த வழியா போனா நம்ம வந்து நிறைய பேர் வீடு கட்டி வச்சிருப்பாங்க, அந்த வழியா மக்கள் போவாங்க, அங்க நம்ம போனோம்னா அவங்க எல்லாம் செத்து போயிருவாங்க அப்படின்னு யோசிக்க போறாரு. சமுத்திரம் பொங்கி வழியும் போது நாலா பக்கமும் அது பாட்டு கண்ணா பின்னான்னு இது மார்க்கம் அமார்க்கமா இந்த பக்கம் இதை செய்யலாமா கூடாதா அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்மே. இந்த பக்கம் போகலாமா கூடாதா என்று சமுத்திரம் யோசிக்காதது போலே. இன்னொன்னு, வீட்டுல நாலு பக்கம் இல்லைன்னா காட்டு தீ வச்சுக்கோங்களேன், காட்டு தீ பற்றி எரியும் போது இந்த பக்கம் போலாமா அந்த பக்கம் போகலாமா, நம்ம இந்த பக்கம் போதும் எவ்வளவு நேரம் எரிஞ்சது அப்படின்னு நினைக்க போதும் கண்ணா பின்னாடி எரிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். never think anything about what it is doing. தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அது எதையுமே சிந்திக்காமல் அது பாட்டுக்கு எரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி நம்ம தாமச கர்மம் பண்ணுவான். ரெண்டு எக்ஸாம்பிள் அவர் சொல்ல ட்ரை பண்ணது. சரியா, அதனாலதான் அவிவேகம் அப்படின்னு சொல்லிட்டாரு. புத்தியை யோசிக்கவே யோசிக்காது. அவிவேகத்தை என்னும் காலால் துடைத்து விட்டு மிக்க கர்வத்துடன் கர்மத்தை செய்ய தொடங்குவான். அவன் தொடங்குறது இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் மாதிரி இருக்கும். இன்னொன்னு சொன்னாரு, செய்ய தகுந்தது செய்ய தகாதது என்றும் ஒரு பொருள் தன்னது பிறனதுன்னு கூட தெரியாது. அவன் பொருள் அவன் கேட்டுதானே யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் நமக்கு தெரியாது. எனக்கு பிடிச்சிட்டு நம்பாட்டி யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். என்னன்னா ஒன்னு ஸ்கிரீன் கூட பேசுவாங்க. சரியா, சோ ஒரு பொருள் தனது பிறகு என்று பாராமல் அனைத்தையும் ஒன்றடி மன்றடியாக செய்து வைப்பதாக ஏற்படும் கர்மம் எதுவோ அதுவே தாமச கர்மம் ஆகும். இப்ப 3 கர்மங்கள்னா என்னன்னு பேசி முடிச்சாச்சுங்க. இனி அடுத்து என்ன சொல்லுவாரு, கர்த்தா யார் அப்படின்னு சொல்லணும். 3 கர்த்தா, சாத்வீக தாமச ராஜச கர்த்தா அப்படின்னு 3 கர்த்தாவை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறத முன்னாடியே சொல்றாரு. இவ்விதம் முக்குணங்கள் சேர்க்கையால் மூகைப்பட்ட கர்மங்களின் லட்சணங்களை உற்பத்திகளுடன் சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட கர்மங்கள் விஷயத்தில் அபிமானம் பூண்டு இவற்றை செய்து வைக்கும் கர்த்தாக்களாகிய ஜீவர்களும் மூவகைப்படுவார்கள். இந்த மாதிரி கர்மங்கள் செய்வதில் 3 வகை கர்த்தா அப்படின்னாலே ஜீவன் அப்படின்னு தான் முதல்ல நம்ம பார்த்தோம். இந்த ஒரு கர்மம் நடைவதற்கு 5 காரணம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதுல வந்து ஒருத்தன் வந்து ஜீவன் வந்தான். அந்த ஜீவனுக்கு கர்த்தான்னு பேரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த கர்த்தா அப்படின்னும் பார்க்கும் போதும் இந்த 3 வகையான கர்மங்களுக்கு ஏத்தாப்போல் 3 வகையான கர்த்தா வந்தாகணும் இல்லையா. இவற்றை செய்து வைக்கும் கர்த்தாக்களாகிய ஜீவர்களும் வகைப்படுவார்கள். 4 ஆசிரமங்களின் சேர்க்கையால் ஒரே புருஷன் 4 வகைப்பட்டு காணப்படுகிறது போலே கர்மங்கள் மூவகைப்பட்டவை ஆதலால் அவற்றை செய்து வைக்கும் கர்த்தாக்களும் மூவகைப்பட்டவைகளாகத்தான் இருக்கும். 4 ஆசிரமங்கிறது பிராமணன், சத்திரியன், வைஷ்யன், சூத்திரன். அப்போ இந்த ஆசிரமத்தின் அடிப்படையில ஆட்டோமேட்டிக்கா ஒரே மனுஷனால பிரிக்கிறது இல்லையா. அதே மாதிரி கர்மம் ஒண்ணுதான், ஆனாலும் குணங்களின் சேர்க்கையில 3 பிரிச்சுத்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி மூகைப்பட்ட கர்த்தாக்களுள் சாத்வீக கர்த்தா எவனோ அவன் லட்சணங்களை முதலில் சொல்ல போகின்றேன், கவனமாக கேட்பாயாக அப்படின்னு சொல்லி முடித்திருக்கிறார்.